ருசியான பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்யலாம். வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 விதை மிளகாய் சேர்த்து, விதை மிளகாவோட உளுத்தம்பருப்பையும் சேர்த்து, கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்து, ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி போட்டு, 7-8 பல்லு பூண்டையும் உரித்து போட்டு, 2 பீஸ் தேங்காய் பத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து, இஞ்சி பூண்டு மிளகாய் தேங்காய் பருப்பு இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கிட்டேன். இப்போ பீர்க்கங்காயோட தோலை நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அது இது உள்ளே சேர்த்துக்கிறேன். கூட ஒரு அரைநெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து நல்லா தோலை வதக்கிக்கிறேன். பீர்க்கங்காய் தோல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சது மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு கலந்து அரைச்சிக்கிட்டேன். இந்த தோலை வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு அரைச்சா போதும். துவையலை தாளித்து எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் தோல் எண்ணெயில் தான் வதக்கியிருக்கேன். அதனால் இப்போ ரொம்ப எண்ணெய் சேர்க்கல. 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு சேர்த்து பொரிய விட்டு விதை மிளகாய் சேர்த்து, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து துவையலில் தாளிச்சிட்டேன். சூப்பரான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். துவையலை தாளித்த உடனே இன்னும் மனம் கூடிடுச்சு. வெறுமனே 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். புளி, காரம், உப்புலாம் அவ்வளோ திட்டமாக இருந்தது. பசியே எடுக்கலைன்றவங்க கூட இதை அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா நல்லா பசி எடுக்கும், சாப்பிடுவாங்க. நைட்டு டிஃபன் கோதுமை தோசையும் பீர்க்கங்காய் தோல் துவையலும் 1 ஸ்பூன் வெறுமையாக சாப்பிட்டு பார்த்தேனே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு காலி பண்ணிட்டாங்க. நைட்டில் துவையல் ரெடி பண்ணதுனால நான் கோதுமை தோசை நல்லா முருகலாக ஊற்றிக்கிட்டேன். கடைசியாக 1 ஸ்பூன் துவையல் தான் இருந்தது. அதை தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இது கோதுமை தோசை, சுடு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.